ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தயவு செஞ்சு எல்லாரும் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த வார்த்தை உங்கள் மனசில் ஆழமாக பார்த்தியும். அதுக்காக தான். ஓகே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வேர்டு என்னென்னா எனார்மஸ். எனார்மஸ் எனார்மஸ் அப்படின்னா வெரி பிக் ஆர் வெரி கிரேட் அப்படின்னு அர்த்தம். அதாவது மிகப்பெரிய, மகத்தான அந்த மாதிரி மீனிங். ஓகே, இப்போ அதோட சினானிம்ஸ் பார்க்கலாம். ஹியூஜ், வாஸ்ட். ஹியூஜ், வாஸ்ட் இது வந்து எனார்மஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். லிட்டில், எனார்மஸுக்கு ஆப்போசிட்டான வேர்டு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் த பிரசிடென்ட் ஆர் எனார்மஸ். த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் தி பிரசிடென்ட் ஆர் எனார்மஸ். த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் தி பிரசிடென்ட்ஸ் ஆர் எனார்மஸ். அதாவது இந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது பிரச்சனைகள், ஃபேஸிங் தி பிரசிடென்ட், ஜனாதிபதி வந்து எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். த கெயின் ஆஃப் சச் அ சேஞ்ச் ஆர் எனார்மஸ். த கெயின்ஸ் ஆஃப் சச் அ சேஞ்ச் ஆர் எனார்மஸ். அதாவது இந்த கெயின்னா நம்ம ஏதோ ஒன்று வாங்குறது, அதாவது ஏதோ ஆதாயம் அந்த மாதிரி அர்த்தம். சச் சேஞ்ச் ஆர் எனார்மஸ், அதாவது அந்த மாற்றத்தால் கிடைச்ச கெயின்னா பெற்றது, ஏதோ ஒரு ஆதாயமோ ஏதோ ஒன்று நம்ம அதுல இருந்து பெற்றது ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். The loss of property was enormous. அடுத்த எக்ஸாம்பிள். The loss of property was enormous. அதாவது இந்த லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தை இழந்தது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். She lives alone in a house of enormous dimension. She lives alone in a house of enormous dimension. She livesனா அவள் வாழ்ந்தது, alone தனியாக வாழ்ந்தா, in a house ஒரு வீடு, enormous dimension அதாவது அவள் தனியாக வாழ்ந்த அந்த வீடு வந்து ரொம்ப பெருசு. டைமென்ஷன், enormous dimensionனா ரொம்ப பெரிய டைமென்ஷனில் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். The work took an enormous amount of time to finish. The work took an enormous amount of time to finish. அப்படின்னா அந்த வேலை வந்து the work tookனா அந்த வேலை எடுத்துச்சு, enormous amountனா அதிகமான நேரம், of time அதாவது அந்த வேலை வந்து அதிகமான நேரத்தை எடுத்துச்சு அதை முடிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி எனார்மஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.